ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க. ஸோ 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14ஆம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாளாக வருது. அன்றைக்கி என்ன எச்சரிக்கையான நாளுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி கொடூர அமாவாசையானது வருது. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வர்றதுனால இந்த அமாவாசை கொடூர அமாவாசை என்று அழைக்கப்படுது. ஆக்சுவலி அன்றைக்கி தமிழ் மாதம் ஆணியுடைய 30ஆம் நாள். அன்றைக்கி நீங்கள் கதவை உங்களுக்கு மனசார திறந்து வைத்திங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டும். ஸோ பணம் கொட்டுன்னு எப்படி கொட்டும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்படுது. கிரகங்கள் இந்த நாளில் உங்களுக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். ஸோ கிரகங்கள் அமைகிறத பொறுத்து தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரிஷபராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ரிஷபராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாக எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் ஆணி அமாவாசை சாதாரண முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது. மிக மிக பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாளோ. ஸோ பரிகாரம் என்ன செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் அந்த பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க. ஸோ ஆணி அமாவாசையில் மாலையில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக பூஜையில் வைத்து தண்ணீரில் கரைத்த உப்பு போல் உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போகிறதுக்கான பரிகாரம் இது. ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு கடன் தொல்லைலாம் இருந்தால் அந்த கடன் தொல்லை நீங்கள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. மிக மிக அற்புதமான பலன் இது. சரி வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 ஆணி அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை முறையாக செய்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்று செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறைவான முழு பலனை கொடுக்கும். அமாவாசை பிறக்கக்கூடிய சரியான நேரம் என்ன, உங்களுடைய வீட்டில் அமாவாசை அன்று பூஜையில் முன்னோர்களுக்கான வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி கடனை கூட அடைப்பதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 14/7/2026 காலையில் 9:49 மணிக்கு அமாவாசை பிறக்குது. அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை 10:54 வரை அமாவாசை திதி இருக்குது. ஆகவே செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு மேலே வழக்கம் போல் மதிய சாப்பாடு சுத்தபத்தமாக செய்து பூஜையில் முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு அதை எச்சில் படாமல் காகத்திற்கு வைத்துவிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை செய்து முடித்து அதன் பின்பு விரதம் இருப்பவங்க உணவு சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து அமாவாசை அன்னைக்கு கடன் தீர பூஜையில் செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ சொல்ல போகிறேன். கடன் தீர பரிகாரத்தை பூஜையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்த்துருங்க. கரெக்டாக முன்னோர்களை வழிபட்டு மதிய நேரம் முடித்து விடுங்க. மாலையில் 6 மணிக்கு மேல் பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. மஞ்சள் நிறத்தில் சதுர வடிவில் ஒரு துணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1 ரூபாய் நாணயம், சின்ன தங்க மோதிரம், கம்மல், மூக்குத்தி எதுவாக இருந்தாலும் ஒன்றாக அந்த உப்பின் மேலே வைங்க. அப்புறம் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும், அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சொத்து பத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் மீட்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த முடிச்சை தயார் செய்து கட்டி அப்படியே மகாலட்சுமி பாதங்களில் வைத்து விடுங்க. இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. இரவு முழுவதும் அந்த முடிச்சு பூஜையிலே இருக்கட்டும். மறுநாள் காலை எழுந்து குளித்துவிட்டு புதன்கிழமை மதியம் 10:30 மணிக்கு முன்பாக ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீர் எடுத்து இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பை மட்டும் உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்க. கடன் கையை விட்டு கரைந்து போய்விட்டது என்று முடிவு செய்து இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியில் போடுங்க. தங்கத்தை எடுத்து நீங்கள் வழக்கம் போல் பீரோவில் வைங்க. அல்லது போடக்கூடிய தங்கமாக இருந்தால் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அமாவாசை திதியில் இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு உங்கள் ரிஷபராசிக்காரங்க செய்தால் உங்கள் கையில் எடுத்த கல்லுப்பு தண்ணீர் கரைக்கிறது அல்லவா, கையில் இருந்த கல்லுப்பு கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடுது அல்லவா, அதே போல் தான் உங்களுடைய கடனும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். கஷ்டமே இல்லாமல் கடன் சுமையெல்லாம் இறக்கி வைத்து விடுவீங்க.
கடனை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இதில் தான் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர. ஸோ ரிஷப ராசிக்காரங்க எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அமாவாசை நிறைய பேர் முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு மட்டும் நாளுன்னு நினைக்கிறோம். ஆனால் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறத தாண்டி இந்த மாதிரி பரிகாரம் செய்யறதுக்கும் உகந்த நாளும் கூட. ஸோ அதை தெரிஞ்சு அதை பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பரிகாரத்தை இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் கார்த்திகை 2-3-4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்படுது. நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை குழப்பமின்றி செயல்பட வேண்டியது அவசியம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சரிப்பதால் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்படும். வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் தோன்றும். இருந்தாலும் குருவின் பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களில் கிடைப்பதால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். திருமண வயதினருக்கு வரணமையும். சொந்த வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். செய்து வரக்கூடிய தொழில் வளர்ச்சி அடையும். லாபம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உறவினர் ஆதரவு அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி காண முடியும். மாணவர்களுக்கு மனம் தெளிவாகும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். பெண்கள் குடும்பத்தினர் அனுசரித்து செல்வது அவசியம். வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு, கருத்து வேறுபாட்டால் பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் வரும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு பலன்களுங்க. நெக்ஸ்ட்டு ரோகிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு குறிப்பிடப்படுது. பிறப்பின் பயனை அடைய வேண்டும், வாழ்வில் உயர்ந்த இடத்தை தொட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை அதிர்ஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு தர்மகாரதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வெளிநாட்டில் வேலை பார்த்த வருபவர்களுக்கு ஏற்பட்ட பயம் போகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டோருக்கு நிலையில முன்னேற்றம் ஏற்படும். குரு பார்வை லாபஸ்தானத்திற்கு கிடைப்பதால் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும். சேமிப்பும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த போராட்ட நிலை விலகி நிம்மதி உண்டாகும். நண்பர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். கூட்டுத்தொழில் லாபம் தரும். விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். திருமண வயதனுக்கு பிடித்தமான வரன் வரும். அதுவும் ராசிக்குள் உங்கள் விரையாதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. முடிந்தவரை அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையாகும். ஒவ்வொரு வேலையிலையும் பின்விளைவுகள் பற்றி யோசித்து முடிவிற்கு வருவது அவசியம். உடல்நிலையில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் தலை காட்டும் என்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். குடும்பத்தினர் ஆலோசனைகள் பிரச்சனைகளிலிருந்து இக்காலத்தில் உங்களை பாதுகாக்கும். மாணவர்கள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது அவசியம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பலன். அப்புறம் மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்த ரிஷபத்துக்கு குறிப்பிடப்படுது. வேகமும் விவேகமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆணி அமாவாசை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். தகிரி வீரியக்காரகன் செவ்வாய் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் பரபரப்பாக செயல்படுவீங்க. திட்டமிடாமல் சில வேலைகளை ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாவீங்க. மனக்குழப்ப அடையும் என்றாலும் ராசிநாதன் சுக்கரின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். உறவினர் ஆதரவு கிடைக்கும். புதிய இடம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். உங்கள் தன குடும்பாதிபதி புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வரவு செலவில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். யோகக்காரகன் ராகு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்வது இருக்கு. முதலீட்டுக்கேற்ற லாபம் கிடைக்கும். சிறு வியாபாரிகளுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் லாபம் தரும். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்படும். வேலையின் காரணமாக குடும்பம் ஓரிடம் என்று வசிக்க வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மையாகும். பெண்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தொழில்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.